வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவர். இளைய தளபதி விஜய் நடிப்பில் உருவான பீஸ்ட் திரைப்படம் புதுவையில் நாளை வெளியாக உள்ள நிலையில் 5 நாட்களுக்கு அனைத்து டிக்கெட்டுகளின் விலையும் 100 ரூபாய் உயர்த்திய திரையரங்க உரிமையாளர்கள். பெண் காவலர்கள் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி டிஜிபி அலுவலகத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்ததால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அருள்மிகு பாலமுருகன் தேவஸ்தானம் திருக்கோவில் கட்ட நிதி உதவி அறநிலைத்துறை மூலம் பெற்றுத்தர வேண்டி முதல்வர் அவர்களை உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நேதாஜி நகர் ஊர் தலைவர்களோடு சந்தித்து மனு அளித்தார். அசோகன் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் தேவஸ்தானம் 60 வருட கால பழமையான திருக்கோவில். தற்போது இக்கோவில் மிகவும் பழமை அடைந்த நிலையில் உள்ளதால் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இக்கோவிலை புதிதாக கட்ட முடிவெடுத்தனர். இந்நிலையில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக பஞ்சாயத்தாளரோடு சென்று மனு அளித்தார். அம்மனுவில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் நிதி பெற்று தரும்படி கோரிக்கை வைத்தார். உடன் கௌரவ தலைவர் ஏகாம்பரம், தலைவர் பத்மராஜ், பொதுச் செயலாளர் கலைவாணன், பொருளாளர் ஆரோக்கியதாஸ், துணைத் தலைவர் முருகன், துணை செயலாளர் மகிமை குமார், கிளை செயலாளர் செல்வம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் உடனிருந்தனர். நத்மல் ஜெயின் நினைவு இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பிரம்மா ஜுவல்லரி உரிமையாளர் சுனில்குமார் ஜெயின் அவர்களின் தந்தை நத்மல் ஜெயின் நினைவு தினத்தை முன்னிட்டு நத்மல் ஜெயின் நினைவு இறகுப்பந்து போட்டி லாஸ்பேட்டை தாமரை இறகுப்பந்து மைதானத்தில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட 3 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். இதன் பரிசளிப்பு விழா மைதான அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பிரம்மா ஜுவல்லரியின் உரிமையாளர் சுனில்குமார் ஜெயின் தலைமை தாங்கினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதன்மை மாவட்ட உரிமையில் நீதிபதி கிறிஸ்டியன் அவர்கள், இறகுப்பந்து கழக தலைவர் அன்பழகன் அவர்கள், செயலர் சங்கர் ஆகியோர் பரிசுகளை வழங்கி வீரர்களை பாராட்டினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விநாயகமூர்த்தி, மணி பாரதி, செந்தில்வேல் உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் சிட்டுக்குருவி கூண்டில் நல்ல பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள பங்களா தெரு பகுதியை சார்ந்தவர் சாதிக். குருவிகள் மீது அதிக அளவு ஆர்வம் கொண்ட இவர் தனது வீட்டில் குருவிகளுக்கு கூண்டுகள் அமைத்து சிட்டுக்குருவிகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் சிட்டுக்குருவிகளுக்கு தீனி வைப்பதற்காக கூண்டில் பார்த்த பொழுது கூண்டின் உள்ளே நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்துக் கொண்டு இருப்பதை கண்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த சாதிக் மரக்காணம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மரக்காணம் தீயணைப்பு வீரர்கள் பாம்பை உயிரோடு பிடித்து அருகே உள்ள வனப்பகுதியில் விட்டனர். சிட்டுக்குருவி கூண்டுக்குள் பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
விழுப்புரம் மரக்காணம் அருகே உள்ள பிரமிட் கோவிலில் தமிழ் புத்தாண்டு வருகையொட்டி கலை நிகழ்ச்சிகள் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரமிட் வடிவிலான நடராஜர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு வருவதையொட்டி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கைலாய இசை வாத்தியங்கள் முழங்க நடராஜருக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், சிலம்பம், களிரிப்புட்டு, தெய்வீக பாடல்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மரக்கன்றுகளையும் நட்டனர். மேலும் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சில நேரங்களிலே நாம் நடைப்பிணமாக வாழ்கிறோம். பிரச்சனை, கவலை, சிக்கல்கள் எல்லாம் நம்மிடம் வரும் பொழுது வாழ்க்கையிலே மாரி சுவாமி பத்ரிசியா குடும்பத்தினர் சார்பாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம், துணி பைகளை பயன்படுத்துவோம் என்பதை வலியுறுத்தி பாண்டி மெரினா அருகில் பள்ளி மாணவர்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியினை பிரான்சில் வசிக்கும் மாரிசாமி பத்ரிசியா குடும்பத்தினர் தொடர்ந்து சேவைகளை செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ராஜேஷ் மற்றும் ராஜா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜேரோம், கோகுல், அலி, ராம், ஜான் பீட்டர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட ஜோயாலுகாஸ் ஷோரூமின் மறுதிறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நகைக்கடையை திறந்து வைத்தார். ஜோயாலுகாஸ் புதுச்சேரி ஷோரூமை புதுப்பித்து மறுதிறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. இது ஜுவல்லரி பிரியர்களுக்கு ஏற்றபடி இந்த ஷோரூம் மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய மறுதிறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட ஜோயாலுகாஸ் ஷோரூமை திறந்து வைத்தார். மறுதிறப்பு விழாவை முன்னிட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகள் 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் செய்தால் 200 மில்லிகிராம் தங்க நாணயம் வாடிக்கையாளர்களுக்கு முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர் ஆலுகாஸ் வர்கீஸ் மற்றும் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகளுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்கள் LED பல்ப் இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் புதிதாக கட்டப்பட்டுள்ளன. இந்த வீடுகளின் பயனாளிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் LED பல்ப் மற்றும் இனிப்பு வழங்கியும் சால்வை அணிவித்தும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். பாஜக தலைவர் நாகராஜன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் OBC மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியன், தொகுதியின் பொதுச் செயலாளர் கதிரவன், மாநில செயலாளரும் திட்டத்தின் பொறுப்பாளருமான லதா, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விமலா, தொகுதியின் துணைத் தலைவர் அமுதா, செயலாளர்கள் ரகுகுமார், கீதா, பட்டாபி, கபிலன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பிரதமருடைய எண்ணம். அதனால நீங்க உங்களை மாதிரி பலனடைஞ்சவங்க நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற மாதிரி பிரதமர் கொடுக்குற அந்த சலுகையை பண்ணுங்க. இந்த மோடிஜிக்கு நன்றி. நீங்களே சொல்லுங்க. சொல்லு. பாரத பிரதமருக்கு நன்றி. கிடைக்கின்றதுக்காக தான் இது அதான் இது எவ்வளோ காசு நம்ம வெளியிடுங்க. வணக்கம். சகோதரி கூட போன்ற தங்கி மாதிரி ரைட்டு. அதாவது இந்த பாரத பிரதமர் திட்டத்தால உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததாமா. புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் பொது சேவையை பாராட்டி வாழ்நாள் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அமைப்பில் உள்ள தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன், ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளர் சம்பந்தம், முத்தமிழ் பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை மற்றும் மகேஸ்வரி, கல்பனா, ரம்யா, மாலா, அமுதா, அனிதா, பானு, பாக்கியலட்சுமி, மாரியம்மாள் என்ற சித்ரா ஆகியோர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிநாதன் தலைமையில் அவைத் தலைவர் கிருஷ்ணராஜ், உயர்நிலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் கிருபாகரன் முன்னிலையில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் மகளிர் பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் மகாலட்சுமியின் பொதுச் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முடிவில் தலைமை துணை ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று நன்றி உரை ஆற்றினார். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பெண் காவலர் தெரிவில் முறைகேடு நடந்ததாக கூறி மனித உரிமை கழகம் முருகானந்தம் தலைமையில் DGP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரிய காலாப்பட்டு காந்தி நகர் பகுதியை சார்ந்தவர் சுபாஷினி. இவர் புதுச்சேரியில் நடைபெற்ற காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டார். அப்போது அந்த தேர்வில் தேர்வு பெற்ற பெண் உயரத்தை அதிகரிக்கவும், எடையின் அளவை கூட்டவும் 4 ஆடைகளை அணிந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டார். இந்த சம்பவம் செய்தித்தாள் மற்றும் புதுவை இளம் பாலிமர் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகளில் வெளியானது. அப்பொழுது காட்டப்பட்ட வீடியோ பதிவில் சுபாஷினியின் உருவம் காண்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த சுபாஷினி மற்றும் அவரது குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி செய்தி வெளியிட்ட புதுவை களம் செய்தியாளர்களுக்கு தொலைபேசியின் மூலம் விவரங்களை கேட்டறிந்த பொழுது புதுவை காவல்துறை தனிப்பிரிவு அதிகாரிகள் தான் அந்த செய்தியையும் புகைப்படத்தையும் அளிப்பதாக கூறினர். இது குறித்து பலமுறை காவல்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் சரிவர அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சுபாஷினி ஆம் ஆத்மி மாநில செயலாளர் ஆரடி கணேசன் மற்றும் மனித உரிமைகள் கழக முருகானந்தம் தலைமையில் DGP அலுவலகத்தில் மனு அளித்தார். அந்த மனுவில் அலட்சியத்தோடு நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தவறுதலாக வெளியிடப்பட்ட புகைப்படத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரி செய்தி விரைவில் வெளிவரும் என உறுதியளித்தார். தவறுதலாக அதில் அந்த செய்திகளை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த செய்தி பல்வேறு ஊடகங்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் அது பிரசுரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த சுபாஷினி என்கிற பெண் மனதளவில் மன உளைச்சலோடு பாதிக்கப்பட்ட அவருடைய திருமண வாழ்க்கை கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அவங்கள முறைகேடான பெண்ணாக சமூகத்தால் பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
இந்த சூழ்நிலைக்கு காரணமான அலட்சியமான அந்த அதிகாரிகள் புகைப்படத்தை மாற்றி கொடுத்த அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை கேட்டு அவர்கள் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள். மனித உரிமை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் புதுச்சேரியினுடைய காவல்துறை இயக்குனர் தலைவர்களை சந்தித்து புகார் கொடுக்க வந்துள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளோம். புதுச்சேரி பாஜக கட்சியின் சார்பில் முதலியர்பட்டி தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக பாஜக கட்சியின் சார்பில் முதலியர்பட்டி தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் செல்வம், தொகுதியின் பொறுப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் செல்வகணபதி, வணிக பிரிவு தலைவர் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ், தொகுதியின் செயலாளர் விஜயகுமார், நகர மாவட்ட துணைத் தலைவர் குமார், ஓபிசி அணி நகர மாவட்ட தலைவர் லட்சுமி, துணைத் தலைவர் மஞ்சுளா மற்றும் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஏற்பாட்டினை மாநில இளைஞரணி தலைவர் நகர மாவட்ட துணைத் தலைவர் குமார், இளைஞரணி நகர மாவட்ட தலைவர் தமிழ்வாணன், செயலர் வாசுகி, ஓபிசி அணி நகர மாவட்ட தலைவர் லட்சுமி, துணைத் தலைவர் மஞ்சளா மற்றும் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில உரிமைகள் பெற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என திராவிட கழக தலைவர் வீரமணி பேசியுள்ளார். நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மாநில உரிமை மீட்பு குறித்து புதுச்சேரியில் திராவிட விடுதலை கழகம் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் வீரமணி, புதுச்சேரியின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய வீரமணி, தற்போதைய சூழலில் புதுச்சேரிக்கு அதிக அளவில் மாநில சுயேட்சை தேவை என்று டெல்லியிலிருந்து ஆட்டி வைக்கும் பொம்மலாட்ட ஆட்சி புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் RSS கொள்கைவாதிகளாக உள்ளதால் புதிய கல்விக் கொள்கையை வலுப்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும், பிரதமர் புதுச்சேரிக்கு வந்த பொழுது வளர்ச்சி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய அரசும் முயற்சிக்கவில்லை என்றும், மாநில முதல்வரும் அது குறித்து கவலைப்படவில்லை என்றார். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீட் தேர்வும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தி மத்திய அரசு முனைந்து வருவதாகவும், மாநில உரிமைகளை பெற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இளைய தளபதி விஜய் நடிப்பில் உருவான 65வது திரைப்படம் பீஸ்ட் நாளை வெளியாகிறது. இதையொட்டி புதுச்சேரி முழுவதும் விஜய் ரசிகர்கள் விதவிதமான பேனர்கள் வைத்து அசத்தி வருகின்றனர். இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் உருவான விஜய் நடித்த 65வது திரைப்படமான பீஸ்ட் நாளை புதுச்சேரியில் உள்ள 18 திரையரங்குகளில் வெளியாகிறது. இதனையொட்டி விஜய் ரசிகர்கள் புதுச்சேரி நகரம் முழுவதும் விதவிதமான கட்டவுட் மற்றும் பேனர்கள் வைத்து அசத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மட்டும் 18 திரையரங்குகளில் பீஸ்ட் படம் வெளியாகிறது. 18 திரையரங்குகளிலும் 6 காட்சிகள் நடைபெறுவதாகவும் தியேட்டர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி நகர பகுதியான உருளின்பேட்டை, முத்தியால்பேட்டை, சாரம், மறைமலை அடிகள் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலகுளம் மற்றும் முதலியார்பேட்டை, ஒதியஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விஜய் நடித்த காட்சிகள் அடங்கிய பேனர் மற்றும் கட்டவுட்டுகள் விஜய் ரசிகர்கள் வைத்துள்ளனர். நாளை காலை வெளியாக உள்ள திரைப்படத்திற்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை விஜய் படம் வெளியாகி உள்ள அனைத்து திரையரங்களிலும் 6 காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த 5 தினங்களுக்கு மட்டும் அனைத்து வகையான டிக்கெட்டுகளுக்கும் 100 ரூபாய் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேதரப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் SNS நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் தொழிற்சாலையினை தொடர்ச்சியாக இயக்க கோரியும் தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு தொல்பேட்டை முத்தமிழ் நகரில் இயங்கி வரும் SNS நிர்வாகம் சட்டத்திற்கு முரண்பட்டு புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை ஆணையரிடம் அனுமதி பெறாமல் தொழிற்சாலையில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்வதாக அறிவித்துள்ளது. சென்னைக்கு இடமாற்றம் செய்ய முயற்சிக்கும் நிர்வாகத்தின் செயல்பாட்டினை தடுத்து நிறுத்தவும், தொழிலாளர்களின் வாழ்வுரிமையும் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்திடவும் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை செயலர், தொழிலாளர் உதவி ஆணையர், தொழிலாளர் சமரச அதிகாரி அனைவரும் உடனடியாக செயல்பட்டு SNS தொழிற்சாலையினை புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ச்சியாக இயக்கிடவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் SNS தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் பழனிநாதன், சிவகுமார், செந்தில்குமார், அகஸ்டின், ஐயனார் மற்றும் தொழிலாளர்களின் குடும்ப உறவினர்கள் உமா மகேஸ்வரி, மஞ்சுளா, மலர்விழி, பிரியா, செல்வி, அலமேலு, மங்கை மற்றும் சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேசு, விடுதலை சிறுத்தைகள் முருகையன் மற்றும் LNT தொழிலாளர்கள் பங்கேற்றனர். யூனிட்டுக்கு பணியிட மாற்றம் செய்யும் நிர்வாகத்தினை கண்டித்து தொழிலாளர்கள் கடந்த 9/4/2022 முதல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விஷயத்தில் தொழிலாளர் துறை ஆணையரும் தொழிலாளர் துறை செயலரும் தலையிட்டு தொடர்ச்சியாக எங்கள் பணி கிடைத்திட, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாத்திட தொழிலாளர்களை சீக்கிரம் விரைந்து நாங்கள் நிர்வாகத்தை கூட்டு பேசி சுமூக தீர்வு காணுமாறு இந்த புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறைக்கும் தொழிலாளர் செயலருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இது சட்டவிரோத பணியிட மாற்றத்தை தடுத்து நிறுத்திடவும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு. போனஸ்னாவோட எத்தனையோ முறை போனஸ் வந்து எங்களுக்கு போனஸ்க்கு அடுத்த நாள் தான் வந்திருக்கு. அப்போ அந்த போனஸ் எங்களுக்கு எதுக்கு? தீபாவளி முடிஞ்சு எல்லாரும் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. நாங்கள் வீட்டில் வந்து ஐயோ இன்னும் வரலையே, கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வரலையே, செய்யலையே, நாங்கள் வீட்டில் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் போனஸும் கிடையாது. 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு வருது. அதுவும் போன வருஷம் சுத்தமாக தீபாவளிக்கு யாருமே வீட்டுக்கே வரல. நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடினீங்களா? அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? நம்ம கம்பெனியை நம்பி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக சர்வோதயா சங்கல்ப முகாம் 2 நாள் பயிற்சி 9-10 ஏப்ரல் 2022 பெரிய காலாப்பட்டு PMSS ட்ரைனிங் சென்டரில் நடைபெற்றது. ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக சர்வோதயா சங்கல்ப முகாம் 2 நாள் பயிற்சி முகாம் ஏப்ரல் 9-10 2022 பெரிய காலாப்பட்டு PMSS ட்ரைனிங் சென்டரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், இந்த பயிற்சியினை நடத்திய முன்னாள் IAS சசிகுமார், செந்தில், RGPRS அகில இந்திய பொறுப்பாளர் KT பென்னி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, MOHF ஷாஜகான், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் இந்த பயிற்சி முகாமில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அனைத்து தொகுதி தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இதற்கான ஏற்பாட்டினை அமுதரசன் மாநில தலைவர் சிறப்பாக செய்திருந்தார். புதுவை மாநில பாஜக கட்சியின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீராமர் பட்டாபிஷேக குளத்தில் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜையோடு சுவாமி மாடவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநில பாஜக கட்சியின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜையோடு சுவாமி மாடவீதி உலாவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வில்லியனூர் தொகுதி தலைவர் ரவிச்சந்திரன், வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், ஷர்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயற்குழு உறுப்பினர் தனுசு, மாவட்ட பொதுச் செயலாளர் திருவேங்கடம், வில்லியனூர் தொகுதியின் மகளிரணி மகாலட்சுமி, திருபவனி தயாலு சர்மா, வில்லியனூர் தொகுதியின் பொருளாளர் ஸ்ரீனிவாசன், செல்வகுமார், கிளை தலைவர் வரதராஜன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் சென்ற ரயில் முன் பாய்ந்து முதுகலை படிப்பு பயிலும் கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வானரப்பட்டியை சார்ந்தவர் பன்னீர்செல்வநாதன் 23 வயதான இவர் வேல்ராம்பட்டில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதுநிலை கணிதம் பயின்று வருகிறார். இவரது தந்தை ஜெயநாதன் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவி வனஜாவை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் வெளியே வந்துள்ளார். இதனிடையே பன்னீர்செல்வநாதன் தனது பாட்டி வீட்டில் தங்கி படித்து வருகிறார். கடந்த சில தினங்களாக சோகமாக இருந்த அவர் கல்லூரிக்கும் சரிவர செல்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்ற அவர் மாலை 4:30 மணியளவில் புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் மூர்த்தி நகர் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். பின்னர் தனது கல்லூரி பையை வாகனத்தின் மீது வைத்துவிட்டு ரயில் தண்டவாளம் அருகே நின்றுள்ளார். அப்போது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற ரயில் முன் திடீரென பன்னீர்செல்வநாதன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவர் பன்னீர்செல்வநாதன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்தும் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி முதுகலை படிப்பு பயிலும் மாணவர் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ராக் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் மரம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ராக் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியோடு இணைந்து பேரணி மற்றும் மரம் நடும் விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த பேரணியை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் திலகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராக் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் மற்றும் கிராமப்புற செவிலியர் அங்காள ஈஸ்வரி, ராதா, விஜயலட்சுமி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி வில்லியனூரின் முக்கிய வீதியாக சென்று பேரணியாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராக் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியின் பேராசிரியர் சரிதா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். முன்னதாக கிராமப்புற செவிலியர் சாய்ரா பானு வரவேற்று இந்நிகழ்ச்சியை வழிநடத்தினார். இந்நிகழ்வில் ஆஷா பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சவரி ராயலு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் எல்கே எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு தேர்வு எழுதுவதற்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் உள்ள சவரி ராயலு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் எல்கே எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் லிட்ஃபை நாலேஜ் பிரைமரி ஸ்கூல் இணைந்து 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு தேர்வு எழுதுவதற்கான உபகரணங்கள் வழங்கியது. இவ்விழாவில் பெண் கல்வி துணை இயக்குநர் நடன சபாபதி தலைமை ஏற்க துணை ஆய்வாளர் வட்டம் 1 கோபால் அவர்கள் முன்னிலை வகித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியை வழிகாட்டுதலின் பேரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு தேர்வு எழுதுவதற்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து எல்கே கல்வி அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் தயாளன், பத்மினி மற்றும் மேலாளர் கதிரவன், உறுப்பினர் அன்பரசி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் தேர்வு எழுதுவதற்கான உபகரணங்களை வழங்கி இந்த விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவர். இளைய தளபதி விஜய் நடிப்பில் உருவான பீஸ்ட் திரைப்படம் புதுவையில் நாளை வெளியாக உள்ள நிலையில் 5 நாட்களுக்கு அனைத்து டிக்கெட்டுகளின் விலையும் 100 ரூபாய் உயர்த்திய திரையரங்க உரிமையாளர்கள்.
பெண் காவலர்கள் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி டிஜிபி அலுவலகத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்ததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.